தேர்தல் தோல்வி பயத்தில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான்குப்பம் பகுதியில் அதிமுக மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2 மடங்காக உயர்ந்துள்ளதாகவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2022-23 ஆண்டை விட 2023-24 ஆண்டு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. தேர்தல் தோல்வி பயத்தில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனை வரவேற்பதாக தெரிவித்தார். திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. அதிமுக ஆட்சியில் அதிக முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த இபிஎஸ், திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா எனவும் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, 2026இல் அதிமுக ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என சூளுரைத்தார். பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அதிமுக ஆட்சி அமைவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செய்து வந்தார். அப்போது முண்டியடித்து வந்த நிர்வாகி ஒருவரை கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு என்பவர் தாக்கியுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.